வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு கோர்ஸ் சேர்றதுக்கு கட் ஆஃப்னும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் சேரணும், வெட்டினரி சேரணும், லா சேரணும், பாராமெடிக்கல் சேரணும், இந்த மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸ் சேர்ந்தாலும் கட் ஆஃப் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கட் ஆஃப் கால்குலேஷன் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கட்டும். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்னென்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். என்னது? இன்ஜினியரிங், லா, அக்ரி, வெட்டினரி. இதுக்கெல்லாம் கால்குலேஷன் எப்படி பண்ணோம்னா ஒன் பை ஒன்னாக பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணோம்னா, இந்த இன்ஜினியரிங்க்கு மெயினாக என்ன வேணும்னா மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் இல்லாட்டினா நீங்கள் இன்ஜினியரிங் இது பண்ண முடியாது. மேக்ஸ் மஸ்ட்டு. ஸோ இப்போ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்ட் தான் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். என்னென்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த ஃபுல் மார்க் அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதில் எடுத்த மார்க்கில் பாதி எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. 3ஐயும் கூட்டுங்க. இதுதான் இன்ஜினியரிங் கால்குலேஷன். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ மேக்ஸில் நீங்கள் 90 மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸில் 80 மார்க் எடுத்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் 70 மார்க் எடுத்திருக்கீங்க. இப்போ இன்ஜினியரிங் கால்குலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, மேக்ஸில் இருக்கிற அந்த ஃபுல் மார்க் அப்படியே 90 ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் எவ்வளோ எடுத்தீங்க? 80. அதில் பாதி எவ்வளோ? 40 எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுத்தீங்க? 70. அதில் பாதி எவ்வளோ? 35. இந்த 3ஐயும் கூட்டுங்க. 3ஐயும் கூட்டினா எவ்வளோ? 90, 40, 35. 3ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது? 165. இந்த 165 தான் உங்களுடைய இன்ஜினியரிங் கால்குலேஷன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இன்ஜினியரிங் கால்குலேஷன் என்னது? 165. இதுதான் இன்ஜினியரிங் கால்குலேஷன்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போ இருந்தாலும் என்னை கால் பண்ணுங்கள். என்னுடைய செல் நம்பர் 9842376822 ஜாக்கிர் ஹுசேன். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெட்டினரி, ஃபிஷரி, இதிலலாம் எதை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இங்கே நம்ம மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுத்தோம்ல, இங்கே பயாலஜியில் ஃபுல் மார்க் எடுத்துக்கோங்க. பயாலஜியில் ஃபுல் மார்க், ஃபிசிக்ஸில் பாதி, கெமிஸ்ட்ரியில் பாதி. மறுபடியும் சொல்லுங்க. இன்ஜினியரிங்கில் மேக்ஸ் எடுத்தீங்க, வெட்டினரி, ஃபிஷரியிலலாம் என்ன எடுக்கணும்? பயாலஜி ஃபுல் மார்க். பயாலஜியில் ஃபுல் மார்க், ஃபிசிக்ஸில் பாதி மார்க், கெமிஸ்ட்ரியில் பாதி மார்க். 3ஐயும் கூட்டுங்க. அதுதான் உங்களுடைய ஃபிஷரி. இது சப்போஸ் சார் நான் பயாலஜியில் பாட்டனி ஜுவாலஜி பண்ணியிருந்தீங்கன்னா பாட்டனியில் பாதி, ஜுவாலஜியில் பாதி, ஃபிசிக்ஸில் பாதி, கெமிஸ்ட்ரியில் பாதி. ரைட். இப்போ அடுத்தது லாவில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன்ஸ். உங்களுடைய லாங்குவேஜை மட்டும் ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ இங்கிலீஷ், தமிழ் இந்த 2 லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா இந்த லாங்குவேஜை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 4 சப்ஜெக்டை ஆட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்க 4 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. என்னது? நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணுமா இருக்கட்டும், 4 சப்ஜெக்டை ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 4ஆல் டிவைட் பண்ணிட்டா அது 100க்கு வந்துடும். அதுதான் உங்களுடைய லாக்கான என்னது? கட் ஆஃப். ரைட். இப்போ அக்ரி. இப்போ பிஎஸ்சி அக்ரியோட கால்குலேஷன் என்னன்னா, இதுலேயும் அதே மாதிரி தான். லாங்குவேஜை விட்டுருங்க. லாங்குவேஜை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற சப்ஜெக்டை கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, என்ன மறுபடியும் சொல்கிறேன், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 4மே இருக்கா? 4ஐயும் கூட்டி அதில் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா இதில் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன்னா இதோட கால்குலேஷன் 200க்கு தான் வரும். புரியுதா? ரைட். சப்போஸ் பயாலஜிக்கு பதில் பாட்டனி ஜுவாலஜி இருந்துச்சுன்னு வைங்க. பாட்டனி ஜுவாலஜி இருந்தாங்கன்னா பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 4ஐயும் கூட்டுங்க. 4ஐயும் கூட்டி வர்றதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க.
ரெண்டால் டிவைட் பண்ணால் 200க்கு கட் ஆஃப் வரும். இதுதான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் ஃபார் அக்ரி. இப்போ சொன்னதே வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு சிம்பிளாக கால்குலேஷன் பண்ணி பார்த்துருவோமா? ரைட். இப்போ இன்ஜினியரிங் கால்குலேஷன் என்ன சொன்னேன், மேக்ஸில் ஃபுல் மார்க், ஃபிசிக்ஸில் பாதி மார்க், கெமிஸ்ட்ரியில் பாதி மார்க். இப்போ வந்து நீங்கள் மேக்ஸில் வந்து 90 மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸில் வந்து 80 மார்க் எடுத்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் 70 மார்க் எடுத்திருக்கீங்க. இதுதான் வந்து நீங்கள் எடுத்த மார்க்கு. இப்போ வந்து இன்ஜினியரிங் கால்குலேஷன் எப்படி பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். கரெக்டு. மேக்ஸில் 90 மார்க் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் எவ்வளோ 80, அதில் பாதி எவ்வளோ 40. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க 70, அதில் பாதி எவ்வளோ 35. இந்த மூணையும் கூட்டுங்க, 90, 40, 35. இந்த மூணையும் கூட்டினா எவ்வளோ வருது, 165. சூப்பர். இதே மாதிரி உங்களுடைய மார்க்குக்கு நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து எதை பற்றி பார்ப்போம், இப்போ லாவில் வந்து இதே எடுத்துக்கிறோம். மேக்ஸில் 90, ஃபிசிக்ஸில் 80, கெமிஸ்ட்ரியில் 70. இப்போ நம்ம பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது இருந்தாலும் அதில் வந்து 60. ரைட். நாளைக்கு கூட்டினா எவ்வளோ வருது, 300 வருது. இந்த 300 வந்து நம்ம லாவை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கோம், 4ஆல் டிவைட் பண்ணணும். 300 டிவைடட் பை 4 அப்படின்னா எவ்வளோ, 75. இதுதான் வந்து உங்களுக்கு லாக்கான கட் ஆஃப். ரைட். இப்போ அக்ரிக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் வந்து மிச்சம் இருக்க 4 சப்ஜெக்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணேன். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுமா வந்து இதில் வந்து டோட்டல் வந்து எவ்வளோ வந்துச்சு, 300. இப்போ வந்து எதால் டிவைட் பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 200 கட் ஆஃப், லா வந்து 100 கட் ஆஃப், இது 200 கட் ஆஃப்னால 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, அதே தான். இப்போ மேக்ஸில் 90, ஃபிசிக்ஸில் 80, கெமிஸ்ட்ரியில் வந்து 70, இப்போ பயாலஜி 60. நாளையும் கூட்டுங்க எவ்வளோ வருது, 300. இந்த 300 வந்து என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 150. இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் ஃபார் அக்ரி. ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் அனைவருக்கும் போய் சேரட்டும். பாய்.